ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நல்ல செய்தியோடு வரும். ஆனந்தமாக தூங்கு என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து விடு. நன்றாக இருப்பேன், எனக்கான லட்சியத்தை அடைவேன் என்ற முதலில் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் ஏற்படும். நேர்மையாக நல்ல எண்ணத்துடன் சிந்தனை செய். நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லையே, கெடுதலே நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டாம். சில விஷயங்களை நீ எதிர்பார்த்து நடக்காமல் போனால் உனக்கு தீமைதான் என்று முடிவு செய்து விடாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருப்பது இயற்கைதான். ஆனால் உன் வாழ்வில் எது ஏற்றம் இறக்கம் என்று முடிவு செய்வதை விட காலம் அதனை முடிவு செய்யும் போது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும். ஆகவே கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. அன்பான, நிறைவான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களுடன் நன்றாக வாழ்வாய். இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. உன் மனம் தெளிவானால் உன் வாழ்க்கை தெளிவாகும். அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே. முதலில் அதை மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிட வேண்டாம். தேவையில்லாமல் எதற்கும் நீயாக முந்திக்கொண்டு யாரையுமிடமும் போய் நீயாக வழிய பேச வேண்டாம். ஏனென்றால் அவரவர் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். மீறினால் நீ வருத்தப்படுவாய். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்மபலன்களை விலக்கி, கடன் தொல்லை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன். இதோ அதற்கான நேரம் தொலைவில் இல்லை. எனக்காக யாருமே இல்லை என்று புலம்ப வேண்டாம். உன்னை கண் போல நான் காப்பேன். ஆகவே நீ இந்த முருகப்பெருமானிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா? அதை நிச்சயமாக நானும் அறிவேன். பிறர் மீது நீ காட்டும் அன்பு, உனது சிந்தனை, நடவடிக்கைகள், பக்தி எல்லாவற்றினாலும் பெருமையை நீ உயர்த்தி பெருமையோடுதான் நீ உயர்ந்து இருக்கின்றாய். இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது. அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். உன்னுடைய சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி. முடிந்தவரை உனக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய். உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். அதுவே தர்மம். நீ செய்த தர்மத்தின் பலன் உன்னை நிச்சயம் தலைகாக்கும். எவன் ஒருவன் அவன் மனம் செல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனே வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி அடைவான். நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சியாகவே உன்னை பின்தொடர்ந்து நிழலாக வந்து கொண்டிருக்கும். அதை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை மட்டுமே தரும். வெறுப்பு என்பதை நீ வெறுப்பாக பார். அதே நேரத்தில் அனைவரையும் நேசித்து மகிழ். நிதானத்தை கடைபிடிக்கிறாயா? நல்லது பிள்ளையே. உன்னுடைய சின்ன சின்ன கோபம், அகங்காரத்தை தூக்கி எறிந்து விடு. ஏதோ ஒரு சமயத்தில் தடுமாறி வார்த்தையை கொட்டி விடுகிறாய். அதே நேரத்தில் யாரின் மீதும் சந்தேகப்படக்கூடாது. கோபத்தினால் நிறைய பேரை இனி இழக்க நேரிடும். உன்னுடைய கடந்த காலமும் நிகழ்காலமும் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவனே நான் தானே. கோபம், கடுஞ்சொற்கள் வேண்டாம். வெறுத்துப்போ, உன் மனதை லேசாக்கிக்கொள். பொறுத்துப்போ, உன் மனதை லேசாக்கிக்கொள். நிச்சயம் என் செல்லப்பிள்ளை நீ நன்றாக இருப்பாய். அதே நேரத்தில் எந்த திசை நோக்கினாலும் உனக்கான கதவுகள் மூடப்பட்டிருப்பதை போல் நீ உணர்கிறாய் அல்லவா? முருகா, உன்னை வணங்கியும் உன்னை சரணடைந்தும் பிரச்சனைகள் இன்னும் குறையவில்லையே, தேவைகள் எல்லாம் இன்னும் பூர்த்தியாகவில்லையே. இன்றைய தினத்தை விட வரும் நாட்கள் இன்னும் கடினமாகவே சென்று கொண்டிருக்கிறதே. ஏன் முருகா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த நிலை என மனதிற்குள்ளேயே பல கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன் மனதில் நீ கொண்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை அனுபவங்கள் பெற்று தரும். முருகா, உன்னை வணங்கிய நாள் முதல்
சோதனைக்கு மேல் சோதனை வருகிறது, என்னால் தாங்க முடியவில்லையே, சமாளிக்க முடியவில்லையே என்று என்னிடம் மன்றாடுகிறாய். இதோ உன் வலிகளும் வேதனைகளும் எனக்கு புரியாமல் இல்லை. உனக்கு வரவேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். நான் தரும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள். இதோ உனக்கான நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. இவ்வளவு நாள் நீ அனுபவித்த சோதனைகளுக்கும் பலனாக உன் மனம் மகிழப் போகிறது. ஆம் செல்லமே. மேலும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேளு. கவனம் சிதறாமலும் கேளு. உன் மனதிற்குள் இருக்கும் பல வேதனைகளால் இந்த முருகப்பெருமானின் முன் நிறைய வேண்டுதல்கள் வைத்திருக்கிறாய், அப்படித்தானே? உன் மீதான என் கவனம் எப்போதும் வேறு திசை நோக்கி திரும்பாது. இந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டாய் அல்லவா? முழு நம்பிக்கையும் வைத்து விட்டாய் அல்லவா? பல நாட்களாக பல வருடங்களாக பிரார்த்தனை இப்பொழுது உனக்கு பலிக்கப் போகிறது. இதோ பலிக்கப் போகிறது என்று எண்ணி 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 சோர்ந்து போய் உள்ளாய். எங்கே பலிக்கப் போகிறது என்று. இதோ உன் பிரார்த்தனைகள் பலிக்க வேண்டுமானால் இந்த முருகப்பெருமானின் சொற்களை கவனமாக பின்பற்று. பிறகு உன் ஆள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும். அனைத்து மாறிவிடும். நல்லது நடக்கும். இதோ பிறகு நம் வாழ்வில் முருகப்பெருமான் நுழைந்து விட்டார். ஏதோ ஒரு மாற்றம் அவரை வணங்கிய பின்பு நடக்க ஆரம்பித்து விட்டது என்று என்னிடம் கண்ணீர் மல்க நன்றி கூற ஓடோடி வருவாய் என் செல்லமே. ஆகவே இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கானதுதான். உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது. எப்போது நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய். அன்பு நிறைந்து, அறிவு நிறைந்து, பண்பு நிறைந்து வாழப்போகிறாய். தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது. எல்லாம் போய்விட்டது, இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு. அதே நேரத்தில் எதுவும் இல்லை இல்லை என்ற வார்த்தைகளே உன் வாயிலிருந்து வரக்கூடாது. யாராலும் பறித்து கொண்டு சொல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தான் இருக்கிறதல்லவா? நடக்க போற உண்மையான விஷயங்களை தான் உனக்கு அருள்வாக்காக இத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்தேன். என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும். இதோ உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நாள் இதுதான். நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து விடாதாய் முருகா என்று என்னிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டாய் அல்லவா? ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டீர்களா என்று தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய்தானே? இதோ உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ உன் முருகப்பெருமான் உன்னிடம் வந்துவிட்டேன். இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியே உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு. நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் உன் முருகப்பெருமான் உனக்காக செய்து கொடுக்க தயாராகிவிட்டேன். நாளை நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி, அதாவது ஹாப்பி நியூஸ் என்று நான் சொன்னதுதான் நடக்கும். கேட்டுவிட்டாய் அல்லவா? ஆனந்தமாக தூங்கு. உன் முருகப்பெருமானின் அருள்வாக்கு என்றும் உனக்கு உண்டு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.